Hello students, welcome to my channel and இந்த வீடியோல நாம பார்க்க போறது பார்ட் 22ல ரேடியஸ் மேக்ஸ்ல என்னென்ன கவர் ஆக போகுது அப்படிங்கறத தான் பார்க்குறோம். ஆல்ரெடி 21 வீடியோ சக்சஸ்ஃபுல்லா போட்டிருக்கேன். ஒண்ணா பாருங்க சரியா? ஸோ அதில் இருக்கிற நிறைய விஷயங்கள் ட்ரிக்ஸு ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன். போய் பாருங்க. அட்வான்ஸ் லெவல்லலாம் போங்க. இது வரைக்கும் பேசிக் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதுலேயே அட்வான்ஸ் லெவல் நிறைய இருக்கு. ஸோ ஒரே ஐடியா சொல்லி தந்தா உங்களுக்கு புரியாதனால கொஞ்சம் கொஞ்சமாக நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஸோ பாருங்க, கீப் சப்போர்ட்டிங். ஓகேவா? தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அப்படியே மங்களகரமாக 3ds மேக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ எப்பவும் போல ஆல்ட் டபிள்யூ தான். ஸோ இதில் நம்ம ஸ்டாண்டர்ட் ப்ரிமிட்டிவ்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டோம் சரியா? ஸ்டாண்டர்ட் ப்ரிமிட்டிவ்ஸ் நம்ம பார்த்தாச்சு. எக்ஸ்டெண்டட் ப்ரிமிட்டிவ்ஸில் நம்ம அடுத்த பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஸ்பிண்டில். ஓகேவா? ஸோ இந்த ஸ்பிண்டில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், கிளிக் பண்ணிக்கிறேன். பம்பரம் மாதிரி இருக்கும். பம்பரம் எப்படி இருக்கும்? ஒரு மேலே ஒரு கோணு, கீழே ஒரு கோணு. ஸோ அது சேம் ப்ரொசீஜர் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸ்பிண்டில் கிளிக் பண்ணிங்க நாங்கள் இந்த பாருங்க இருக்கு. ஸோ கிரியேஷன் மெத்தட்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயங்கள் நிறைய இருக்கு. அதில் எட்ஜி சென்டர் இது ஆல்ரெடி சொல்லி தந்துட்டேன். அடிக்கடி எடுக்க வேணாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை எடுத்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட போர் அடிக்கிற மாதிரி ஆகலாம். அதுக்காக தான், வேற எதுக்கும் இல்லை. ஸோ கீபோர்ட் என்ட்ரி இதுவே நான் வந்து பர்ஃபெக்டாக நான் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் போட்டிருக்கேன், போய் பாருங்க. பேராமீட்டர் சரியா? இதுவும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஸ்பிண்டில் எப்படி பண்ணணும்னா கிளிக் பண்ணுங்க, அப்படியே இழுங்க, வந்துச்சா? அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா மேலே தூக்குங்க, வந்துச்சா? அப்படியே கீழே இருக்குங்க. அதாவது லெஃப்ட் சைடில் கொண்டு வாங்க. பார்த்தீங்களா? மேலே ஒரு கோணு, கீழே ஒரு கோணு. பார்த்தீங்களா? ஒரு பம்பரம் மாதிரி ஒரு சின்ன ஒரு எஃபெக்ட். டைமண்ட் கிடையாது, பம்பரம் மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ இதோட செக்மெண்ட்டை கம்மி பண்ணா, சைடை கம்மி பண்ணா ஒரு டைமண்ட் மாதிரி தான் இருக்கு சரியா? ஓகே. இதை டைமண்ட்னு சொல்லலாம். சரி. பேராமீட்டர் ரேடியஸ் தெரிஞ்ச விஷயம் தான். ரேடியஸ்னா என்ன? ஆரம். நான் இப்போ ஒரு 60 கொடுக்குறேன். ஹைட்டு ஒரு 120 கொடுக்குறேன். ஓகேவா? ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா சின்ன ஒரு விஷயம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்க போறேன், ஜஸ்ட் செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிக்கிட்டு கேப்போட ஹைட்டு. ஸோ கேப் ஹைட்டுங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. இந்த பார்த்தீங்களா? இந்த ஹைட்டும் இதுக்கு கீழே இருக்கிற இந்த ஹைட்டும் தான் சரி. ஸோ அப்போ நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு கேப்போட ஹைட்டு ஸோ கொஞ்சம் கம்மியாக கொடுத்தீங்கன்னா கம்மியாக வரும். இந்த பாருங்க, வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி கம்மியாக கூட உங்களுக்கு வந்து வரும். ஓகேவா? அடுத்தது பிளெண்டு. ஸோ பிளெண்ட் அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்கும்போது இந்த ஹைட்டை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு லைட்டாக பிளெண்டு கொடுக்குறேன். இந்த பார்த்தீங்களா? இந்த எட்ஜ் வந்து அப்படியே ஸ்மூத்தாக வரும். இந்த பார்த்தீங்களா இருக்கு. ஸோ இதை தான் பிளெண்ட் அப்படின்போம். ஆக்சுவலி இந்த லைட்டை ஆஃப் பண்ணுறேன் சரியா? போட்டு வச்சுருக்கோம். ஓகே, இது போதும் தான். ஸோ இனி நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா இந்த பிளெண்டை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி சைடு எவ்வளோ சைடு வேணுமோ அந்த அளவுக்கு தாராளமாக கொடுங்க, நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து ஓவரால் சென்டர்ன்னு இருக்கு. ஸோ ஓவரால் அப்படிங்கிறது வந்து கீழே இருந்து வரும். சென்டர் அப்படிங்கிறது சென்டர்ல இருந்து அந்த இது கால்குலேட் பண்ணும். ஓகேவா? ஸோ ஹைட் செக்மெண்ட்டு, கேப் செக்மெண்ட் இது தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தெரியும் என்ன நடக்கும்ன்ட்டு. ஸ்லைஸ் ஆன் பண்ணுங்க, அப்படியே பிடிச்சி சுற்றுங்க. இதுவும் நல்லா தான் இருக்கும். ஓகேவா? இதை தான் ஸ்பிண்டில்னு சொல்லுவோம். இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அடுத்த பார்க்கும்போது எல் எக்ஸிட். வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக் எல் எக்ஸிட்டுங்கிறது சரியா? இந்த எல் எக்ஸிட்னா என்ன? ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. ஸோ ஜஸ்ட் 1 கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். 2 மவுஸ் விட்டு மேலே தூக்குறேன். 3 கிளிக் பண்ணி வலது சைடு கொண்டு போய் இப்படி வைக்கிறேன் சரியா? அந்த பாருங்க, இந்த மாதிரி வைக்கிறேன். இதுதான் இதோட கிரியேஷன் மெத்தடுங்கிறது. பார்த்தீங்களா? கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இனி என்ன பண்ணிக்க போகிறேன், இதோட பேராமீட்டரில் போய் சைடில் இருந்து எவ்வளோ வேணுமோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்லேருந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சைடோட விட்த்து, ஃப்ரண்டோட விட்த்து. ஃபால் சீலிங் போடுறதுக்கு டேபிள் கிரியேஷன்லேருந்து எல்லா விஷயத்துக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட் சரியா? ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட் செக்மெண்ட் இப்போ நான் F4 ஆன் பண்ணுறேன். தெரிஞ்ச விஷயம் தாங்க. பாருங்கள், ஃப்ரண்ட்டு, சைடு, விட்த்து, ஹைட்டு, இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு செக்மெண்ட்டாக
வியூ ஆகும். ஓகேவா? ஸோ அடுத்து நாம பார்க்க போறது ஜென்கான். ஸோ இதை நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் கிளிக் பண்றேன், டிராக் பண்றேன், மவுஸை விட்டு மேலே கொண்டு போறேன். அப்படியே இடது சைடில் கொண்டு வந்தீங்க நீங்க இந்த மாதிரி வரும். புரியுச்சா? F4 ஆஃப் பண்ணிட்டு. ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருங்கோணம்னு சொல்லுவோம். சரியா? ஒரு பாலிகான்னு சொல்லலாம். ஸோ இதில் சைடு 5 இருக்குது. இது வந்து ஒரு அருங்கோணம் தான். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆங்கிள், இப்போ அந்த 6 கோணம்னு சொல்கிறோம் பாருங்க, அதான் அருங்கோணம். அந்த 6 கோணத்தோட எட்ஜ், அதாவது ஆங்கிள் வியூவில் இது என்ன ஆகும் அப்படின்னா சேம்பராக கிடைக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்களா இருக்கு சேம்பரை நான் ஆல்ரெடி எடுத்திருக்கேன். ஸோ அந்த சேம்பர் லுக்கில் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதோட ரேடியஸ் ஒரு 80 கொடுப்போம். ஓகே. ஃபில்லட்டு இதுதான் இது. இந்த பார்த்தீங்களா, இந்த ஃபில்லட் வந்து எத்தனை சென்டிமீட்டர் வேணும், கம்மியாகவும் கொடுக்கலாம், அதிகமாகவும் கொடுக்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம் தான். ஓகேவா? ஸோ அடுத்து அதோட ஹைட் ஒரு 250 கொடுத்துக்கிறேன். சரியா? நல்லாயிருக்கும். ஹைட்டும் கொடுத்தாச்சு. புரிஞ்சா? ஸ்மூத் பண்ணணுமா, ஸ்மூத்தாக பண்ணுங்க. பட் இந்த ஏரியாவில் நீங்கள் வந்து ஸ்மூத் பண்ணீங்கன்னா இந்த இடம் வந்து தனியாக தெரியாது. இந்த பார்த்தீங்களா, கொஞ்சம் ஸ்மூத் ஆயிரும். பட் எடுத்து விடும்போது அந்த சேம்பரோட எஃபெக்ட் அப்படியே தெரியும். பார்த்தீங்களா? எல்லா இதுலேயுமே ஸ்மூத் ஆனில் இருக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னு வைங்க, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லா ஆப்ஜெக்ட்லுமே ஸ்மூத் ஆனில் இருக்கும். ஆனால் இதில் மட்டும்தான் ஆஃபில் இருக்கும். புரியுச்சா? பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு ஸ்மூத் ஆஃப் பண்ணி வச்சே பண்ணுறது பெட்டராக இருக்கும். சரியா? அடுத்தது பார்க்கும்போது சி எக்ஸிட். ஓகேவா? ஸோ எல் எக்ஸிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் இருக்கும். சிங்கிறதும் சி ஷேப்பில் இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் கிளிக் பண்ணுறீங்க, அப்படியே ட்ராக் பண்ணுறீங்க, மவுஸை விட்டு மேலே தூக்குறீங்க, கிளிக் பண்ணி அப்படியே இடது சைடில் அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஷீ ஷேப்பில் இருக்கும். ஃபால் சீலிங் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. சரியா? செலக்ட் பண்ணுறீங்க, பேக்லேருந்து எவ்வளோ வேணுமோ கொடுத்துக்கோங்க, சைட்லேருந்து எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கோங்க, ஃப்ரண்ட்லேருந்து எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி விட்த்து, அது மாதிரி சைடு விட்த்து, ஃப்ரண்ட் விட்த்து, ஹைட்டு, செக்மெண்ட். இது ஆல்ரெடி நம்ம எல்எக்ஸிட்டில் பார்த்தோம் பாருங்க. ஸோ அதே செக்மெண்ட் தான். சரியா? யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. சரியா? இந்த எல் எக்ஸிட்டு, சி எக்ஸிட்டு, ஷேப்லாம் இருக்குது. எல் ஷேப்பு, சி ஷேப்பு, டி ஷேப்பு, சேனலு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஃபர்தராக பார்க்கலாம். சரியா? ஸோ எல்லாத்தையும் ஒரே மாதிரி இது பண்ண முடியாது. பார்த்தீங்களா? ஸோ அப்போ நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா இதை டிலீட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ரிங் வேவ்னு சொல்லுவோம். சரியா? வேவ்னா என்ன? அலை. ரிங்குன்னா உருண்டாயிருங்க. அதான், வேற ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க, ட்ராக் பண்ணுங்க, மவுஸை விடுங்க, கிளிக் பண்ணுங்க, மேலே தூக்குனா வராது இது. சரியா? ஆனால் இதுக்கு திக்னஸ் கொடுக்கலாம். எங்கே போய் கொடுக்கலாம் அப்படின்னா இந்த பார்த்தீங்களா இருக்கு மாடிஃபை. இது வந்து ஆக்சுவலி ஒரு அனிமேட் இதாகும். சரியா? இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். நீங்கள் இந்த பார்த்தீங்களா அனிமேட் ஆகுதா? பார்த்தீங்களா? புரிஞ்சா? ஸோ இந்த மாதிரி அனிமேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதை இன்டெப்த்தாக நான் எடுக்க விரும்பல, அனிமேஷன் நான் எடுப்பேன். இதை பார்த்தீங்களா இருக்குது. ஸோ அப்போ இதை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் மேஜர் சைக்கிள் இருக்குது. அண்ட் இதோட விட்த்தை பார்த்தீங்கன்னா ஹைட்டு, ரேடியஸு, இந்த பாருங்க ஹைட்டு, இதை ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த பார்த்தீங்களா ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து மேஜர் சைக்கிள், ஸோ இதை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பார்த்தீங்களா அந்த ஒரு ஃப்ளவரோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்களா? ஸோ நல்லாயிருக்கும். நான் அனிமேஷன் எடுக்கும்போது உங்களுக்கு எடுக்கிறேன். சரி, ஏதாச்சும் நிறைய மாடலிங் எல்லாம் பண்ணலாம். சரியா? அப்கமிங்கில் உங்களுக்கு வந்து எடுத்து விட்றேன். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹோஸ். ஹோஸ்னா என்ன? இப்போது நம்ம வீட்டில் எல்லாம் கட்டில் இருக்கும். நம்ம வீட்டில் வந்து பழங்கால வீடாக இருந்துச்சுன்னா இங்கே கட்டில் நிறையா இருக்கும். பழைய காலத்தில் உள்ள கட்டில். இப்போ உள்ளதெல்லாம் நல்லா இல்லை. ஸோ அந்த கட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா கால் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4 கால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 4 கால் தான் இந்த ஹோஸுங்கிறது. சரியா? ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க, செலக்ட் பண்ணுறீங்க, கிளிக் பண்ணி மேலே தூக்குறீங்க. பார்த்தீங்களா? ஹோஸ் வந்துருச்சா? இதை நம்ம என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி? பேராமீட்டருக்கு போங்க, மாடிஃபை போங்க. இதில் அப்படியே கீழே வந்தீங்க நீங்கள் அதோட ஹைட்டு. ஸோ ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கொடுத்துக்கிறேன். செக்மெண்ட் தெரிஞ்ச விஷயம்தான். செக்மெண்ட் இன்க்ரீஸ் ஆக ஸ்மூத் ஆகும். பார்த்தீங்களா? ஓகே. அடுத்தது ஸ்டார்ட், அதாவது ஃப்ளக்ஸ் செக்ஷன் எனபிள்னு சொல்கிறது.
இது வந்து நீங்க டிக் ஆஃப் பண்ணீங்கன்னு வைங்க, இந்த கர்வா இருக்கு பார்த்தீங்களா? ஒரு சிக்ஸாகா இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து டிசேபிள்ல போயிடும். ஸோ ஸ்டார்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்க்ரீஸ் பண்றேன். கீழ இருந்து மேல எவ்வளோ பெர்சன்டேஜ்? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா ஒரு 100%ன்னு வச்சுக்கோங்க. சரியா? டோட்டலா 100%. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீக்க வைப்போம். இந்த 100%ல ஸ்டார்ட்டிங் வந்து 10% வந்து பார்த்தீங்கன்னா, மேல போணும் அப்படின்னு குடுத்துருக்கு. நான் ஒரு 25 குடுக்கட்டுமா? இந்த பார்த்தீங்களா? எண்ட் சரியா? எண்ட் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 65 குடுக்குறேன். இத பார்த்தீங்களா? ஸோ இந்த மாரி வரும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது 65 வேண்டாம். ஒரு 75 குடுக்குறேன். ஓகே. 75 குடுக்கும்போது கரெக்ட்டா வரும். ஏன்னா டோட்டல் 100 மேல 25 ஆ சாரி கீழ 25 மேல வந்து பார்த்தீங்கன்னா 75 100 ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் சைக்கிள். உங்களுக்கு எவ்வளோ சைக்கிள் வேணுமோ நீங்க தாராளமா இது குடுத்துக்கலாம். அதோட டயாமீட்டர் எந்த அளவுக்கு வேணாலும் நீங்க வந்து சுருக்கிக்கலாம். நல்லா இருக்கும் சரியா? அதே மாரி ஸ்மூத்திங். இது ஆல்ரெடி நம்ம வேற ஆப்ஜெக்ட்ல சொல்லியிருக்கேன். சைடு வேணுமா? செக்மெண்டா? இதுவா? அதுவா? உங்களுக்கு ஏத்த மாரி குடுத்துக்கலாம். பட் இது நல்லா இல்ல. கொஞ்சம் கூட இந்த டயாமீட்டர கம்மி பண்ணா ஓகே. சைக்கிளும் இந்த மாரி இருக்கட்டும். ஓகே. ஸோ அடுத்து பார்க்க போறது ரவுண்ட் ஹோஸ். இப்ப இது ரவுண்டா தானே இருக்கு. இத நான் என்ன பண்றேன்னா, டயாமீட்டர ஜஸ்ட் இன்கிரீஸ் பண்ணிக்கிறேன். சைடு எவ்வளோ சைடு வேணுமோ குடுத்தீங்கன்னா, ரவுண்டா வரும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 48 சைடு சேர்றது தான் ஒரு சர்க்கிள். ஸோ இது 62 குடுத்தனால அப்போ வந்து பெரிய சர்க்கிளா அப்படிலாம் கேட்டா கிடையாது. கொஞ்சம் கூட ஸ்மூத்தா இருக்கும். பட் 48 போதுமானது நமக்கு. சரியா? ரெக்டாங்குலர் ஹோஸ். இப்ப இது ரவுண்டா தானே இருக்குது. இப்ப ரெக்டாங்குலரா குடுத்தேன்னா ரெக்டாங்குலா மாறிடும். தென் அதோட விட்த், ஹைட்டு, ஃபில்லெட்டு எல்லாத்தையும் மாத்திக்கலாம். அண்ட் ரொட்டேஷன் எந்த அளவு ரொட்டேட் பண்ணணுமோ ரொட்டேட் பண்ணிக்கலாம். டி செக்ஷன். ஸோ டி செக்ஷன் ஹோஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதோட விட்த், டெப்த், ரவுண்ட் செக்மென்ட், ரவுண்ட் சைடு, ஃபில்லெட்டு, ஃபில்லெட் செக்மென்ட் அண்ட் அதோட ரொட்டேஷன். இந்த மாரி இருக்கும் உங்களுக்கு. சரியா? ஸோ அத நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ரிங் வேவ் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்க. இத வச்சு மாடலிங் எல்லாம் நான் பண்ணி சொல்லி தரேன் உங்களுக்கு. சரியா? அடுத்து நாம பார்க்க போறது ஹோஸ். சாரி ஹோஸ் தானே இப்ப பார்த்தோம். பிரிசம். ஸோ பிரிசம் மீன்ஸ் என்னது? அப்படியே ஜஸ்ட் என்ன பண்றீங்க? கிளிக் பண்றீங்க. டிராக் பண்ணி அப்படியே மேல இழுத்துட்டீங்கன்னா, இங்க கிளிக் பண்ணி இப்படியே கொண்டு வாங்க. இந்த மாரி வரும். ஒரு கோடாரி மாரி வரும். ஸோ இதோட லென்த், விட்த், ஹைட்டு எந்த அளவு வேணாலும் நீங்க வந்து தாராளமா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பார்த்தீங்களா? ஸோ சைடு 1 அப்படிங்கிறது வந்து அந்த சைடாவும், சைடு 2 அப்படிங்கிறது இதுவாவும் இருக்கும். இத பார்த்தீங்களா? ஒரு ட்ரபீசாய்டல் ஷேப்ல போகுது இது. அண்ட் எப்பவும் போலவே லென்த் செக்மென்ட், ஹைட் செக்மென்ட் குடுத்துட்டீங்கன்னா கரெக்ட்டா வரும் இது. ஓகேவா? ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ஓகேவா? அண்ட் நம்ம இதுவரைக்கும் ஸ்டாண்டர்ட் பிரிமிட்டிவ்ஸ் பார்த்துருக்கோம். எக்ஸ்டெண்டட் பிரிமிட்டிவ்ஸும் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்து நாம பார்க்க போறது அ காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட் கிடையாது. இந்த கமாண்ட் பேனல்ல இம்பார்ட்டன்ட்டா இன்னொரு டாபிக் இருக்கு. சரியா? ஸோ அத நான் வந்து சொல்லி தரேன். சரியா? ஸோ என்னன்னு சஸ்பென்ஸாவே வச்சுப்போம். நாளைக்கு அந்த வீடியோவ அப்லோட் பண்றேன். ஓகேவா? அண்ட் என்னோட டீச்சிங் உங்களுக்கு புடிச்சிருந்தாலோ, நான் டீச் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சாலோ, நம்ம சேனல ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க் யூ. பாய்.